யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு ஊழல் நடவடிக்கையை மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறார். என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்ததுதானே, அதுக்கு வரையறுக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டவை. சுயாதீனமாக இயங்குகின்ற யூடியூபர்ஸ் அனுமதிக்கப்படையில. அப்படி யூடியூபர்ஸ் போயிருந்தா அங்க நடந்த எல்லா உண்மைகளும் வெளியில வந்திருக்கும். ஆனால் இந்த வரையறுக்கப்பட்ட குறிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் மட்டும் போனதால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோவாக வெளியில இருக்குது. அதுல முதல்ல வந்த வீடியோக்களை வெட்டி கொத்தி துண்டு துண்டா எடுத்து எதை சொன்னா டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்க முடியுமோ, அவருடைய நட்பேரை கெடுக்க முடியுமோ, அப்படியான வீடியோக்களை பார்த்து முதல்ல ரிலீஸ் பண்ணி கூச்சல் போட்டார், குழப்பம் போட்டார், அது போட்டார், இது போட்டார் என்று சொல்லி செய்திகள் எல்லாம் வந்தது. ஆனா இப்பதான் ஒன்றா உண்மைகள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது. என்னன்னு சொன்னா, அங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி குரல் எழுப்பி முக்கியமான விஷயத்துக்காக வாதாடி அதுல வெற்றியும் பெற்றிருக்கிறார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். என்ன விஷயம் என்று சொன்னா, சுன்னாகம் பகுதியில உயர் மின் அழுத்த மின் கம்பங்கள் போடப்பட்டிருக்காம். சுன்னாகம் பகுதியில அந்த தூண்கள் பொதுமக்கள் வசிக்கின்ற வீடுகளுக்கு பக்கத்துல போடப்பட்டு பொதுமக்களுடைய அனுமதி இல்லாமல் பொதுமக்களுடைய விருப்பத்தை மீறி பலவந்தமாக அந்த தூண்கள் போடப்பட்டு அவர்களுடைய தலைக்கு மேலால அந்த கம்பிகளை போட்டு தலைக்கு மேலால மின்சாரத்தை விட்டிருக்கணும். உயர் அழுத்த மின்சாரம். அப்ப இது சம்பந்தமாக பொதுமக்கள் முறைப்பாடு செய்த போது யாற்ற காதலையுமே விளையல. அப்ப பொதுமக்கள் என்ன செய்திருக்கணும், மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு போய் முறைப்பாடு செய்திருக்கணும். அப்ப அர்ச்சுனா ராமநாதன் என்ன செய்கிறார், அதை போயிட்டு ஃபுல்லா ஆராய்ஞ்சிக்கிறார். என்ன நடந்தது, எது நடந்ததுன்னு சொல்லி அதை இந்த கூட்டத்துல ஒரு பிரச்சனையாக எழுப்பும்போது மின்சார சபை முகாமையாளர் எழுப்பி சொன்னார், அதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல, எல்லாமே சட்டப்படிதான் செய்யப்பட்டிருக்கிறது, மக்களுடைய அனுமதியை பெற்று சட்டபூர்வமாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது, இதை யார் வேணும்னாலும் சேலஞ்ச் பண்ணலாம், நீங்க கோர்ட்ஸ்ல போயிட்டு வழக்கு போறாலும் போடலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி மின்சார சபை முகாமையாளர் சொன்னவர். அப்ப அவர் சொன்னதை கேட்டு அர்ச்சுனா ராமநாதன் சும்மா இருப்பாரோ? இல்ல. அவர் சொன்னவர் இல்ல அவர் பொய் சொல்றார், மக்களுடைய அனுமதி பெறப்படையில. அங்க 15 குடும்பம் இருக்குது, அதுல 2 குடும்பத்தை மிரட்டி பலவந்தப்படுத்தி கையெழுத்து வாங்கப்பட்டதை தவிர மிச்ச 13 குடும்பம் அதுல சைன் வைக்கவே இல்லை. சும்மா ரோட்டால போனாக்களை பிடிச்சு அவையின் கையெழுத்தை வாங்கி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இந்த மின் கம்பங்கள் போடப்பட்டிருக்கு சொல்லி மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டிக்காட்டினவர். அதோட இன்னும் ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டினவர் என்னன்னு சொன்னா, அந்த மின் கம்பங்கள் போடையக்குள்ள மின் கம்பங்களை அமைக்கக்குள்ள போலீஸை கூட்டி கொண்டு போலீஸை காவலுக்கு நிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த மின் கம்பத்தை போட்டிருக்கணும். மின் கம்பம் போறதுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? அப்ப அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பொதுமக்கள் எல்லாரும் ஓகே சொல்லி சம்மதம் தெரிவிச்சு கையெழுத்து வச்சா அப்பயும் பொதுமக்கள் எதிர்க்க போயினோம். எனவே பொதுமக்கள் எதிர்த்தாலும் என்று சொல்லி போலீஸை கொண்டு போட்டு போலீஸ் பாதுகாப்போட மின் கம்பம் போடப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாதுகாப்போட ஜனாதிபதி வருவார், அமைச்சர்கள் வருவோம் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். போலீஸ் பாதுகாப்போட முக்கியமான சில பொருட்கள் இங்கேயும் அங்கேயும் இடமாற்றப்படும் என்று சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா போலீஸ் பாதுகாப்போட மின் கம்பம் போடப்பட்டது என்று சொல்லி உலக வரலாற்றிலேயே இப்பதான் நாங்க முதல் முறையாக கேள்விப்படுறோம் போலீஸ் பாதுகாப்போட மின் கம்பம் போடப்பட்டு சொல்லி. அப்ப அதுக்கு மேல மின்சார சபை முகாமையாளரால பதில் சொல்ல முடியல. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் என்ன செய்வார் என்று சொன்னா, பிரதேச சபை செயலாளர்கிட்ட கேட்டவர், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்று சொல்லி. ஏன் சொல்லுங்க பாப்போம், பிரதேச சபையிட்ட அனுமதி எடுத்துதான் மின் கம்பங்கள் போட முடியும். எந்த பிரதேச சபைக்குள்ள வேலை நடக்குதோ அது பிரதேச சபைக்கு சொல்லணும், பிரதேச சபையிட்ட அனுமதி வாங்கணும். பிரதேச சபை செயலாளர் ஒழும்பி சொன்னார், இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்கள்ட்ட அனுமதி வாங்கப்படவும் இல்லை, எங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. அதோட நாங்க சொன்னாங்க பொதுமக்களோட கதைக்கு சொல்லி பொதுமக்கள்கிட்ட சம்மதத்தை வாங்க சொல்லி பொதுமக்கள்கிட்ட சம்மதம் வாங்கப்படவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிரதேச சபையோட கலந்து ஆய்வு செய்து அவர்களுடைய சம்மதத்தை வாங்கி போட்டுத்தான் இந்த மின் கம்பங்கள் போடணும் சொல்லி மின்சார சபைக்கு ஏற்கனவே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை தூக்கி மறைச்சு ஒரு பக்கம் வச்சுட்டு தங்கட இஷ்டப்படி யாரையுமே கேட்காமல் யாருடையும் கதைக்காமல் இந்த மின் கம்பங்களை போட்டுக்கணும் சொல்லி பிரதேச சபை செயலாளர் ஒழுங்கி சொல்லிட்டார். இதுக்கிடையில என்பிபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அதுல குறுக்கிட்டு ஒரு கருத்து சொன்னவர் என்னன்னு சொன்னா, அவரும் மின்சார சபையில முதல் வேலை செய்தவராம். அப்ப அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னா, இந்த மாதிரி பொதுமக்களுடைய வீட்டுக்கு மேலால மின் கம்பங்களை கொண்டு வரது, மின் கம்பிகளை கொண்டு வரது சாதாரண ஒரு விஷயம். தென்னிலங்கையிலிருந்து அப்படித்தான் கரண்ட் வருது. எனவே இதுல 2 தரப்பும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமோ இன்னொன்று சொல்லி ஒரு கருத்து சொல்ல முற்பட்டவர். உடனே மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த இடத்துல அதையும் வெட்டி கதைச்சு என்னன்னு சொன்னா, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்ப ஆட்சி அமைச்சிருக்குது, இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகளை காப்பாற்றவா அல்லது பொதுமக்களை காப்பாற்றவான்ற ஒரு கேள்வியை கேட்டார்.
ஓம் தானே, நல்ல கேள்வி தானே. ஏன்னு சொன்னா பொதுமக்களுக்காகத்தான் இப்ப அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் செயல்படுது. அப்படித்தான் செயல்பட வேணும், அப்படி சொல்லித்தான் வாக்கு கேட்டது. அதை விட்டுட்டு நீதிக்கு புறம்பாக அரசு அதிகாரிகளை காப்பாத்தலாமோ? இல்ல. அப்ப அதை சுட்டி காட்டி மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் சொன்ன உடனே அதுக்கு பிறகு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் விளங்கிட்டுது. இது முறைகேடாக தவறுதலான முறையில இது அமைக்கப்பட்டு சொல்லி அதோட மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில சட்டங்களை எடுத்து காட்டினவர். என்னன்னு சொன்னா, இந்த நகர அபிவிருத்தி சட்டங்களின் படி சீமந்து குலைச்சு ஒரு கட்டடம் கட்டுறதாக இருந்தால், சீமந்தால் குலைக்கப்பட்ட ஒரு கட்டடம் கட்டுறதாக இருந்தால் கட்டாயம் நகர சபையினுடைய அனுமதி பெறப்படணும். அதோட இவ்வளவு உயரழுத்த மின்சாரம் போற ஒரு தூண் அமைக்கிறதாக இருந்தால் அது 6 அடி ஆழத்துல அத்திவாரம் போடப்பட்ட அந்த தூண் அமைக்கப்பட்டதாம். அப்படியாக இருந்தால் அதனுடைய சுற்று வட்டாரத்துல 2.1 மீட்டர் சுற்றளவுக்கு பொதுமக்களுடைய வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா வீட்டுக்கு பக்கத்திலேயே கொண்டு போயிட்டு தூணை போட்டா அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த தூண் அமைக்கக்குள்ள அதுக்கு ஒதுக்கப்பட்ட காசை அப்படியே பயன்படுத்தி நினைக்கிறீங்களா? அதுலயும் கொஞ்சம் காசை சுருட்டினாட்டு நான் சொல்லல, சுருட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அந்த தூண் இப்ப பொறிஞ்சு விழும் என்று தெரியாது. உண்மைதானே? ஏனண்டா பாலமே கிடுகிடண்டு ஆடும்போது, வேற ரோட்டே எல்லாம் கல்லும் முள்ளுமா ஆகும்போது ஒரு மின்சார தூண் பொறிஞ்சு விழாதா? எனவே அதையும் நம்ப முடியாது. தலைக்கு மேல அவ்வளவு உயரழுத்த மின்சாரம் போகுது, மின் தூண் எப்ப பொறிஞ்சு விழும்னு தெரியாது, பக்கத்துல பொதுமக்களோட வீடு. எனவே இவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் அலட்சியமான முறையில செய்யப்பட்டிருக்கிறது. உலக வரலாற்றில் முதல் முறையாக போலீஸை கொண்டு போய் காவலுக்கு போட்டுட்டு மின்சார தூணை போட்டிருக்கணும் சுண்ணாகத்துல. எனவே இந்த உண்மைகள் எல்லாத்தையும் அப்பட்டமான முறையில எடுத்து சொல்லி இது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்யப்படும். இதுல முறைகேடுகள் நடந்தது உறுதிப்படுத்தப்பட்டா அதுக்கு இந்த சபை அனுமதி கொடுக்கான்னு சொல்லி அமைச்சர் கொஞ்சம் காட்டமா தான் சொன்னவர் கடைசியா. அப்ப இதை வெளியில கொண்டு அதுக்காக வாதாடி எல்லா சாட்சியங்களையும் எடுத்து சொல்லி சட்டத்தையும் எடுத்து சொல்லி வாதாடி இருக்கின்றார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். ஆனா ஊடகங்கள்ல என்ன செய்தி வந்தது? கூட்டத்துல குழப்பம் விளைவித்துட்டார், குழப்பி போட்டார், அவரை பிடிச்சி வெளியில விடணும், அவர் அதிகாரிகளை கேள்வி கேட்டுட்டார், அப்படி இப்படின்னு செய்திகள் வந்தது. ஆனா உண்மைகள் இப்பதான் ஒன்றொன்றா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கிறது. இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இருக்காரு தானே, அவரும் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதனும் நல்ல மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, 2 பேரும் பக்கத்துல இருந்தவே நல்ல மாதிரி. ஆனால் பொதுமக்களுடைய ஒரு நலன் வரையக்குள்ள உடனே அவரையே வெட்டி கதைச்சவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அதுதான் விஷயம். என்னதான் நண்பனாக இருந்தாலும், என்னதான் பழகினாக்களா இருந்தாலும், பொதுமக்களுடைய நலன் என்று வரும்போது அதை விட்டு கொடுக்க மாட்டார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அன்பான மக்களே, உங்களுடைய பகுதிகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தா, தயவு செய்து டாக்டர் வாசல போய் தட்டுங்கோ. அந்த ஆராய்ச்சி மணி இருக்குதானே, பழைய நாங்க கதையில படிப்போம், ஒரு அரசனுடைய வாசல்ல ஆராய்ச்சி மணி தொங்குமாம். அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சா அவர்களுக்கு கட்டாயம் நீதி கிடைக்குமாம் என்று சொல்லி, அந்த மகனே ஒரு பசுவை கொன்றார் என்று சொல்லி அந்த மகனையே கொல்ல வச்சவரான் அந்த அரசர் என்று சொல்லி, அவ்வளவு நீதியை நிலைநாட்டினவர் என்று சொல்லி அந்த ஆராய்ச்சி மணி கதை படிப்பேன் தான் சின்ன வயசுல. அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய கதவை போய் தட்டுங்கோ, அவருக்கு போய் முறைப்பாடு செய்யுங்கோ, கட்டாயம் நீதி கிடைக்கும். அவர் எல்லா இடமும் பயப்படாம கதைச்சு உங்களுக்கு நீதி வாங்கி தருவார். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்க இவ்வளவு வாக்குவாதங்கள் நடந்து இருக்குது, இவ்வளவு முக்கியமான பிரச்சனையோடு விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை எதையுமே காதுல வாங்காமல் பக்கத்துல 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தங்கடபாடுல போன நோண்டி கொண்டிருக்கணும். அந்த நாட்டாம படத்துல கவுண்டமணிக்கு பொம்பளை வாக்கப்படும். அந்த பொம்பளை வார்த்தை கதைச்செல்லாம் ஓகே ஆகிற சந்தர்ப்பத்தில் பார்த்தா அது அவருடைய தங்கச்சி என்று தெரிய வந்துடும். அப்ப தன்னுடைய தேப்பனா வர செந்தருக்கு போட்டு அடிச்சு கொண்டிருப்பார். தங்கச்சியை கொண்டு கட்டி வைக்க பாக்குறேன், எனக்கு ஒரு ஒழுங்கான பொம்பளை பார்க்க மாட்டியான்னு சொல்லி ஒட்டிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கும். அவ்வளவு பிரச்சனை அங்க நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் இருந்தோண்டு வெட்டியா ஓரமா இருந்தோண்டு மிக்சர் சாப்பிட்டு இருப்பார். மிக்சர் சாப்பிட்டு கொண்டு அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு இவர்கள் 2 பேருடைய செயலையும் பார்க்கும் போது.